ஆனந்தி லோன் போட்டு புதுசா பிசினஸ் பண்ணலாம்னு முடிவு கூட பண்ணிருக்காங்க. ஓ ஓஹோ எனக்கு தெரியாம இதெல்லாம் வேற நடக்குதா? நீ இது வரைக்கும் தறி பிசினஸ் பண்ணி இந்த வீட்டை ஓட்டாண்டி ஆகினது பத்தாதா? சொல்லுங்க, பத்தாதா? மிச்சம் இருக்கிறது இந்த வீடு, அந்த கூட ஒண்ணு, இது ரெண்டும் தான். அதையும் ஒட்டு மொத்தமா அழிச்சிடலாம்னு முடிவே பண்ணிட்டீங்களா? ஆமா. ஏய், உங்களுக்கெல்லாம் எவன் ஆர்டர் கொடுக்கும்? சும்மா 4 நாளைக்கு பூச்சாண்டி காட்டுறதுக்கு நான் அதை செஞ்சு கொடுவேன் இதை செஞ்சு கொடுவேன்னு சொல்லுவாங்க. ஆனா தொடர்ந்து ஆர்டர் வருங்கிறதுக்கு என்னடி உத்தரவாதம்? என் அருமை பொண்டாட்டி சொல்றி. உனக்கு கடைசியா சொல்றேன், ஒழுங்கா கேட்டுக்க. தேவையில்லாம இந்த பிசினஸ் அது இதுன்னு லோனு வாங்கின. இத பாருங்க, பிசினஸ் பண்றதுங்கிறது என்னோட முடிவு, லோன் வாங்கணுங்கிறதும் என்னோட முடிவு. நான் வாங்குற லோனுக்கும் சரி, நீ வாங்கின கடனுக்கும் சரி, நான் பண்ற தொழிலுக்கும் சரி, அதுக்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. நீ தேவையில்லாம என் விஷயத்துல தலையிடாத, நான் அவ்வளவுதான் சொல்லுவேன். சரிம்மா, சரி. பாரதி கண்ட புரட்சி பேன்.